நவராத்திரி 4ஆம் நாள் செல்வ செழிப்பை அருளும் மகாலட்சுமி. நவராத்திரி 4ஆம் நாளன்று அன்னை பராசக்தி மகாலட்சுமியாக வழிபாடு செய்யப்படுகிறாள். மகாலட்சுமி தாமரை மலரில் வீற்றிருப்பவள், திருமாலின் சக்தியாக விளங்கக்கூடியவள், சகலவிதமான நன்மைகளையும் அளிக்கக்கூடியவள் மகாலட்சுமி. மகாலட்சுமியை வழிபட மஞ்சள் கலந்த பச்சரிசியில் படிகட்டு கோலம் போட வேண்டும். நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு 16 தீபங்கள் ஏற்ற வேண்டும். கதம்ப சாதம் நிவேதனம் செய்ய வேண்டும். ஜாதிமல்லி பூக்கள் மற்றும் கதிர்பச்சை இலை கொண்டு பூஜிக்க வேண்டும். சங்கரரின் கனகதாரா ஸ்தோத்திரம் இசைத்தோம். மகாதேசிகரின் ஸ்ரீஸ்துதியும் யாவரும் படித்தோம். மனமிகுந்த சாமந்தி சூடி மகிழ்ந்தோம். வில்வ மாலை தந்து அம்மா உன் பாதம் பணிந்தோம் என பாடி துதித்தால் வரம் தருவாள். மகாலட்சுமி ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் சூரியன். எனவே மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் சூரிய தோஷம் நிவர்த்தியாகும். பணம் பெருகும் வாய்ப்புகள் உண்டாகி செல்வ வளம் கூடும். நீண்ட நாட்களாக இருக்கும் கடன் சுமைகள் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை அமையும். குடும்ப ஒற்றுமை, நல்ல எதிர்காலம், வாழ்வில் செழுமையும் ஆரோக்கியமும் கிடைக்கும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகள் பெருகி நன்மைகள் உண்டாகும். நவராத்திரி 4ஆவது நாளில் வழிபட வேண்டிய தெய்வம். நவராத்திரியின் 4ஆம் நாள் கூஷ்மாண்டா தேவியை துர்க்கையாக வழிபடும் நாள். கூஷ்மாண்டா தேவியை மகாலட்சுமியின் ரூபமாக வழிபடுகிறோம். இவர் நவதுர்க்கைகளில் ஒருவர். இன்று வீட்டுக்கு மகாலட்சுமியை வரவேற்கும் முதல் நாளாகும். இந்த நாளில் அம்பிகையை மகாலட்சுமியின் வடிவமாக வழிபட்டு செல்வ செழிப்பிற்காக வேண்டிக் கொள்ளலாம். கூஷ்மாண்டா தேவி உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் உருவாக்கிய தாயாக கருதப்படுகிறார். வடமொழியில் கூ சிறியது, உஷ்மா வெப்பம், அண்டா உருண்டை என்ற சொற்களின் சேர்க்கையே கூஷ்மாண்டா என்பதாகும். இது சிறிய வெப்பமான உருண்டை வடிவத்தில் இருக்கும் பிரபஞ்சத்தை உருவாக்கியவள் என்று பொருள்படும். கூஷ்மாண்டா தேவி புராணங்களில் சொல்லப்பட்டபடி காலத்தின் தொடக்கத்தில் எங்கும் இருள் மட்டுமே இருந்தது. சிருஷ்டி எதுவும் இல்லாமல் பிரபஞ்சம் வறுமையாக காணப்பட்டது. அப்பொழுது மகாசக்தியான ஆதிபராசக்தி தனது சிரிப்பின் ஒளியால் பிரபஞ்சத்தை உருவாக்கினாள். அவள் சிரித்தபோது வெளிப்பட்ட ஒளி சூரிய மண்டலத்தின் ஒளியாக பரவியது. அந்த ஒளியிலிருந்தே உலகம் தோன்றியது. கூஷ் என்றால் புன்சிரிப்பு என்றும், அண்டம் என்றால் உலகம் என்றும் பொருள். இவர் சூரியனின் மையப்பகுதியில் வசிப்பவர் என்றும், உலகத்திற்கு ஒளியையும் ஆற்றலையும் வழங்குபவர் என்றும் நம்பப்படுகிறது. கூஷ்மாண்டா தேவி அஷ்டபுஜ 8 கைகள் உடையவள். கைகளில் கமண்டலம், தாமரை, அமுத கலசம், சங்கு, சக்கரம், அம்பு, வில் ஆகியவை உடையவள். இவரது வாகனம் சிங்கம். இவரது முகத்தில் எப்போதும் சிரிப்பு ஒளிர்கிறது. சூரிய மண்டலத்தின் நடுவில் திகழ்கிறாள். கூஷ்மாண்டா தேவியை வழிபட்டால் நோய்கள் நீங்கி உடல் வலிமை, மன உறுதி கிடைக்கும். பக்தர்களுக்கு ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், செழிப்பு, ஆனந்தம் வழங்குகிறாள். படைப்பின் தெய்வமாக கருதப்படுவதால் அவர் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் உரியவளாக கருதப்படுகிறார். ஸ்லோகம்: ஓம் தேவி கூஷ்மாண்டாயை நமக என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். நவராத்திரியில் விரதமிருந்து தேவியின் ஆசிகளை பெற கடைபிடிக்க வேண்டிய முறைகள். இந்து மதத்தில் பற்பல பண்டிகைகள் இருந்தாலும் பெண்களுக்கு தனி கௌரவம் அளித்து பெண்களை போற்றும் பண்டிகைகளில் தலையாயது நவராத்திரி. மற்ற பல பண்டிகைகள் ஒரு நாள் மட்டுமே கொண்டாடப்படுகின்றன. நவராத்திரி மட்டும் விமர்சையாக 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி நாட்களில் அம்பிகையை வெவ்வேறு வடிவங்களில் அலங்கரித்து வழிபடுவர். அம்பிகையை முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமியின் அம்சமாகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் முப்பெரும் சக்தியரை வழிபடுவார்கள். நவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளும் கன்னிப்பெண்கள் திருமண பயனையும், திருமணமான பெண்கள் மாங்கல்ய பயனையும் பெறுவார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நவராத்திரியை பெண்கள் முழு பயபக்தியுடன் வழிபடுகின்றனர். இதற்காக பலர் நவராத்திரி முழுவதும் விரதம் கடைபிடிக்கின்றனர். அவ்வாறு விரதத்தை கடைபிடிக்கும் போது சில விதிகள் உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். விதிகளை முறையாக பின்பற்றினால் தேவியின் ஆசிகளை பெறலாம். நவராத்திரி விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய முறைகள் குறித்து பார்ப்போம். விரதம் இருப்பவர்கள் பகலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். பகலில் தூங்குவது விரதம் இருப்பவரின் ஆன்மீக செயல்திறனை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் பகல் நேர தூக்கம் சோம்பலை அதிகரிக்கும். விரதத்தின் போது முடி மற்றும் நகங்களை ஒருபோதும் வெட்டக்கூடாது. இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கும் ஆண்கள் சேவிங் செய்வதை தவிர்க்க வேண்டும். விரதத்தின் போது டீ அல்லது காஃபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் குளிர்பானங்கள் அருந்துவதையும் தவிர்க்க வேண்டும். விரதத்தின் போது பூண்டு மற்றும் வெங்காயம் கொண்ட உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும். விரதம் இல்லாவிட்டாலும் நவராத்திரியின் போது இறைச்சி அல்லது மீன் சாப்பிடுவதை தவிர்க்கலாம். விரதத்தின் போது வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும். நவராத்திரி 4ஆம் நாளில் பக்தர்கள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம். இன்று நவராத்திரியின் 4ஆம் நாள் கூஷ்மாண்டா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடையை அணிய வேண்டும். ஏனெனில் இந்நிறம் மகிழ்ச்சியை குறிக்கிறது. பக்தர்கள் மஞ்சள் நிறத்தை அணிந்து மனதை நேர்மறை மற்றும் நம்பிக்கையின் ஒளியால் நிரப்புங்கள். மஞ்சள் நிறம் கொண்ட சாமந்தி பூவை கொண்டு வழிபாடு செய்யலாம்.
நவராத்திரியை கொண்டாடும் போற்றி பாடல்கள். 4ஆம் நாள் இன்று. நவம் என்றால் 9, ராத்திரி என்றால் இரவு நேரம். முன்னிரவில் சக்தியை முறையோடு ஆராதித்து மகிழ்விப்பதே நவராத்திரி. பொதுவாக இப்பண்டிகையை புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கி 9 நாட்களும் 10வது நாள் விஜயதசமி என்றும் கொண்டாட வேண்டும். இது பொதுவான விதியாக இருக்கிறது. முதலில் நமது விருப்பப்படி வீட்டில் உள்ள கொலு பொம்மைகளை வரிசைப்படுத்தி கொலு வைத்துவிட வேண்டும். பின்னர் அம்மனை எழுந்தருளை செய்துவிட்டு விக்னங்கள் இன்றி இந்த பூஜை நிறைவு பெற 9 நாட்களும் எந்தவிதமான இடையூறும் வராமல் இருக்க விநாயகரை வணக்கம் சொல்ல வேண்டும். விநாயகரை நினைத்து நமஸ்காரம் செய்யவும். அம்மன் எழுந்தருளல் முடிந்தவுடன் நவராத்திரிக்குரிய பூஜையை தொடங்க வேண்டும். முதலில் பிள்ளையாருக்கு 16 போற்றிகளை சொல்லவும். ஒவ்வொரு நாளும் இப்படி தொடங்கி 9 நாட்களும் போற்றி பாடுவது நல்லது. 9 நாட்களுக்குரிய போற்றி பாடல்களில் 4வது நாளான இன்றைய போற்றி பாடல்: ஓம் கருணை வடிவே போற்றி, ஓம் கற்பகத்தரவே போற்றி, ஓம் உள்ளதிருள் ஒளிப்பாய் போற்றி, ஓம் ஒழ்வினை தீர்ப்பவளே போற்றி, ஓம் கரும்பின் சுவையே போற்றி, ஓம் கார்முகில் மலையே போற்றி, ஓம் வீர திருமகளே போற்றி, ஓம் வெற்றிக்கு வித்திடுவாய் போற்றி, ஓம் பகைக்கு பகையே போற்றி, ஓம் ஆவேச திருவே போற்றி, ஓம் தீமைக்கு தீயே போற்றி, ஓம் நல்லெண்ண வளர்ப்பாய் போற்றி, ஓம் நாராயணன் தங்கையே போற்றி, ஓம் அற்புத கோலமே போற்றி, ஓம் ஆற்றலுள் அருளே போற்றி, ஓம் புகழின் காரணியே போற்றி, ஓம் காக்கும் கவசமே போற்றி, ஓம் ரோஹிணி தேவியே போற்றி.